கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சூத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்தரிலின இந்த புதிய நாளை கூட தேவன் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஸ்தேவான், அதாவது ஸ்டீஃபன். இவர் எருசலேம் சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 7 ஊழியர்களில் ஒருவர் ஆவார். இவர் வேதாகமம் இவரை எப்படியாக 3 வகையாக குறிப்பிடுகிறது. முதலாவதாக பரிசுத்த ஆவியால் நிறைந்தவராம். இந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தோன்னா 5ஆம் வசனத்தில் இவர் விசுவாசம் பரிசுத்த ஆவியும் நிறைந்த மனுஷராய் இருந்தார் என்று குறிப்பிடுகிறது. அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவராக குறிப்பிடுகிறது. ஞானம் உள்ளவர். 10ஆம் வசனத்தில் அவர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க யாராலுமே முடியவில்லை என்று குறிப்பிடுகிறாங்க. இந்த இப்படியாய் ஸ்தேவான், அதாவது ஸ்டீஃபன் என்பவரின் அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் இந்த முதல் எருசலேம் சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் 7 ஊழியர்களில் ஒருவர் ஆவார். இவரை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 3 வகையாக குறிப்பிடுகிறாங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக இருந்தார், வல்லமை படைத்தவர், அதாவது தேவனுடைய வல்லமையினால மக்களிடையே பல அற்புதம் அடையாளங்களை செய்தவராய், ஞானம் உள்ளவராய். இவர் பேசின ஞான வார்த்தையில முன்னாலே நிற்கிறதுக்கு ஒருவரும் இல்லை என்ற அளவுக்கு இவர் ஞானம் உள்ளவராய் இருந்தார். ஸ்தேவானின் பிரசங்கம் பார்த்தோன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இவருடைய பிரசங்கத்தை பற்றி குறிப்பிடுகிறாங்க. நியாய சங்கத்தின் முன் நிறுத்தப்பட்ட போது ஸ்தேவான் ஆபிரகாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வரை இஸ்ரவேலின் வரலாற்றை மிக தெளிவாக விளங்கினாராம். அவருடைய பிரசங்கத்தின் முக்கிய அம்சங்கள், அதாவது இவர் நியாய சங்கத்தின் முன்பாக இவர் நிறுத்திய போது ஆபிரகாமை தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் வரலாற்றை அவ்வளவு அழகாக ஒரு பிழையும் இன்றி தெளிவாக விளக்கினார் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ இவருடைய பிரசங்கத்தின் அம்சங்களை 3 வகையாக கொடுக்குறாங்க. தேவனுடைய மகிமை, எதிர்ப்பு, பரலோக காட்சி. தேவனுடைய மகிமை பார்க்கும்போது தேவன் ஒரு இடத்தில் மட்டும் வசிப்பவர் அல்ல, அவர் எங்கும் நிறைந்திருப்பவர் என்று விளக்கினாராம். எதிர்ப்பு, இஸ்ரவேலர்கள் எப்போதும் தீர்க்கதரிசிகளை எதிர்த்தது போல இப்பொழுதும் மெசியாவாகிய இயேசுவை எதிர்த்து நின்றதை சுட்டி காட்டினாராம். பரலோக காட்சி, பிரசங்கத்தின் முடிவில் வானம் திறந்திருக்கும் பாதையும் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருப்பார் நிற்பதையும் கண்டாராம். ஸோ இவ்விதமாக இந்த ஸ்தேவான், அதாவது ஸ்டீஃபனுடைய பிரசங்கம் 3 வகையாக குறிப்பிடப்படுகிறது. அவர் எப்படி பிரசங்கிப்பாருன்னா, முதலாவதாக தேவனுடைய மகிமையை பற்றி, அதாவது அவருடைய மகிமை ஒரு இடத்தில் மட்டும் இல்லை, எங்கும் நிறைந்தவையாக இருக்கிறது என்பதை விளக்கி சொல்லுவாராம். இரண்டாவதாக எதிர்ப்பு. இஸ்ரவேலர்கள் எப்போவுமே தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நிற்பது போல இப்பயும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்றத சுட்டி காட்டுபவராக இருந்தாராம். பரலோக காட்சி, அதாவது தேவனுடைய வானம் திறந்திருப்பதையும் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பரிசுத்தில் நிற்பதையும் கண்டதாக கூறுவார் என்று இந்த 3 வகையில் அவருடைய பிரசங்கத்தை பற்றி கூறுகின்றனர். மரணமும் தியாகமும். இந்த ஸ்தேவானின் வார்த்தைகளை கேட்ட யூதர்கள் கோபமடைந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி கல்லெறிந்தார்களாம். மரண தருவாயிலும் அவர் 2 மிக முக்கியமான காரியங்களை செய்தாராம். ஸோ இந்த ஸ்தேவானுடைய இந்த பிரசங்கம், இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கோபம் கொண்ட இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவரை ஊருக்கு புறம்பே தள்ளி கல்லடித்தார்களாம். அந்த மரண தருவாயில் இருக்கும் பொழுதும் இவர் செய்த முக்கியமான காரியங்கள் பார்க்கும்போது 2 காரியம். ஆத்ம அர்ப்பணம் மற்றும் மன்னிப்பு. ஆத்ம அர்ப்பணம் ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டினாரா. அவருக்கு தெரியும் நாம் சாக போகிறோம் என்று. ஸோ அந்த மரண தருவாயிலையும் தேவனை விட்டு கொடுக்காமல் ஆத்ம அர்ப்பணம் பண்ணாராம். ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டினாராம். மன்னிப்பு. ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று இயேசுவை போலவே தன்னை துன்புறுத்தியவர்களும் ஜெபித்தார் என்று பார்க்க முடிகிறது. மன்னிப்பு அவர் அவருக்காக கேட்கல, அவர் என்னோட ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அங்கே எல்லாமே முடிஞ்சிச்சு. மன்னிப்பு இவர்கள் இந்த கல்லெறிந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர் அவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமராதையும் என்று வேண்டினாராம். ஏசப்பா எப்படி அவரை சிலுவையில் அறைந்து
அவர்களுக்காக பிதாவின் இடத்தில் வந்து கர்த்தாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று மன்னிப்பு கேட்டாரோ, அதே போல இந்த ஸ்டீஃபனுமே வந்து தன்னை கல்லெறிந்தவர்களுக்காக தேவனிடத்தில் வந்து இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேயும் என்று வேண்டினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஸ்தேவானின் மரணம் பார்க்க வந்து பார்த்தோன்னா சவுலின் மனமாற்றம். ஸ்தேவான் கொல்லப்படும் பொழுது வந்து அவன் அங்கீகரித்து கொண்டிருந்த சவுல் பிற்காலத்தில் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலாக மாற்றப்பட்டது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்தேவானின் தைரியத்தை மன்னிக்கும் குணத்தையும் கண்டு மனதுக்குள் பாதிப்படைந்தாராம். இதுவே அவர் பிற்காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கான கருவியாக அமைந்தது என்று பார்க்க முடிகிறது. ஸோ வந்து நம்ம சவுல் வந்து பவுலாகிய காரியத்தை வந்து நம்ம பார்த்தோம். இந்த சவுல் வந்து பவுலாக அப்போஸ்தலராகிய பவுலாக மாற்றப்பட்டார் இயேசு கண்டபோது. அவர் எப்படி அந்த வெளிச்சத்தில் அவரோட வார்த்தைகளை கேட்டு உடனே மனம் மாறினார்னா, இந்த ஸ்டீஃபனுடைய மரணம், அவர் சொன்ன வார்த்தைகள், அதாவது தன்னை கல்லடிக்கிறவர்களுக்காக மன்னிப்பு கேட்ட அந்த குணம், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து அப்பொழுதே வந்து சவுலோட மனதில் வந்து ஒரு தாக்கம் ஏற்பட்டிருந்தது. ஸோ அவன் பிற்காலத்தில் அந்த தாக்கமே வந்து இயேசுப்பா அவனோடு வந்து பேசும்போது அவன் மனம் மாறி பவுலாக மாறியதற்கு, அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறியதற்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக இது வந்து அமைந்தது என்று பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக சபையின் வளர்ச்சி. இந்த ஸ்தேவானின் மரணத்திற்கு பின்பு வந்து எருசலேமில் பெரும் உபத்திரவம் உண்டானது. இதனால் விசுவாசிகள் சிதறி போய் எல்லா இடங்களிலும் நற்செய்தி அறிவிக்க காரணமாயிற்று. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1-4 பார்க்கும்பொழுது இந்த வசனத்தை வந்து ஊழியம் செய்து கொண்டு பிரசங்கித்து கொண்டிருந்த இந்த ஒரு நபர் வந்து ஸ்டீஃபன் இல்லாமல் போனதுனால எருசலேம் வந்து மிகவும் உபத்திரத்துக்கு வந்து உண்டானதா. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, பல விசுவாசிகள் வந்து பிரிந்து போய் பல இடங்களில் வந்து நற்செய்திகளை அறிவித்தார்கள் என்று பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படியாகவே சபைகள் வந்து வளர்ச்சி அடைந்தது, இவருக்கு மரணத்தின் பின் வளர்ச்சி அடைந்ததை பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஸ்டீஃபன் வாழ்வில் வந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன பார்க்கணும்? 3 முக்கிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியில் துணையின் அவசியம், நிபந்தனையற்ற மன்னிப்பு, முடிவு வரை விசுவாசம். ஸோ முதலாவது வந்து நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினோட துணை. நெருக்கடியான நேரங்களிலும் கூட தைரியமாக வந்து பேச பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. இவர் பிரசங்கிக்கும் போது இவருக்கு வந்து பல உபத்திரங்கள் நேரிட்டிருக்கும், பல காரியங்கள் நேராகவே வந்து இவர் கல்லடிக்கப்படலை, அதற்கு முன்பாகவே வந்து நிறைய உபத்திரவங்களை வந்து அனுபவித்திருக்கக்கூடும். அண்ட் இவருடைய இதுவும் வந்து பிரசங்கமும் வந்து வெறும் நார்மலாக இல்லாமல் பரிசுத்த தேவனை பற்றியும், தேவனை வந்து அவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்தும், அவருடைய மகிமையை குறித்து, எதிர்ப்பை குறித்து என்று பல காரியங்களை தைரியமாக இவர் வந்து பிரசங்கித்ததற்கான காரணம் பரிசுத்த ஆவியினுடைய துணையாக தான் இருந்தது. நிபந்தனையற்ற மன்னிப்பு. இவர் இயேசுப்பாவை போலே வந்து தமக்கு பகைக்கிறவர்களையும் தம்மை துன்புறுத்தினவர்களுக்காகவும் வந்து மன்னிப்பு கேட்டதை பார்க்க முடிகிறது. இந்த குணாதிசயம் எப்படி வரும்னா, தேவனை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை வந்து நம்ம தொழும் பொழுதும் அவரோட பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அவரோட குணாதிசயமான இந்த காரியமும் நமக்கு வரும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. முடிவு வரை விசுவாசம். இவர் வந்து இவரோட மரணம் உறுதியான பின்பும் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆத்ம அர்ப்பணம் பண்ணுறாரு. தேவனே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஆத்ம அர்ப்பணம் பண்ணுறாரு. மற்றபடி வந்து அவர் ஓடி போல, ஐயோ இந்த பிரசங்கத்தினால தானே, நான் கடவுளை பற்றி சொல்கிறதுனால தான் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை விட்டுட்டும் போகலை. மாறாக வந்து அந்த சூழ்நிலையும் வந்து அவருடைய விசுவாசத்தை வந்து அவர் கைவிடாமல் வந்து அதில் நிலைச்சிருந்ததுனால தான் ஆத்ம அர்ப்பணம் பண்ணுறாரு, தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக கூறுகிறார். ஸோ இந்த முடிவு வரை நம்மளோட விசுவாசம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவனும் விரும்புகிறார். ஸோ இன்றைய நாளில் கூட இந்த ஸ்டீஃபன் வாழ்க்கையில் வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய விசுவாசம் மற்றும் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை, இதில் வந்து நம்ம நிலைச்சிருக்கும் பொழுது நம்ம ஒருவர் எல்லாருமே
வந்து தேவனோட சாயல்ல தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், நம்மளுக்கு தெரியும். அவரோட சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்மளோட இருதயம் குணாதிசயம் எப்படி இருக்கணும்? அவரை போல தான் இருக்கணும். வெறும் வந்து அவரோட சாயலை ஃபிசிக்கலாக நம்ம படைக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, தேவன் அவருடைய குணாதிசயங்களையும் நமக்குள்ளே இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. அந்த குணாதிசயம் எப்படி இருக்கும்? அவருடைய காவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரும்போது, அவரை பற்றி கொண்டு நடக்கும்போது, அவரை விசுவாசிக்கும் பொழுது தான், அவருடைய கட்டளைகளை பின்பற்றும் பொழுது தான் அந்த காரியங்கள் நமக்கு, அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வரும். குணாதிசயங்கள் வரணுன்னே நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். யாராலையுமே வந்து பரிசுத்தவானாக இருக்கவே முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தராக இருக்க முடியும். நம்ம வந்து மனுஷங்களா இந்த மாம்சமான உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்மளால பரிசுத்தமாக இருக்க முடியாது. ஆனால் நம்ம காத்து கொள்ள முடியும். பாவத்திலிருந்து நம்மளை காத்து கொள்ள முடியும். தேவனுடைய குணாதிசயம், அவருடைய முதலான கட்டளை என்னது? அன்பு கூர்வது. வந்து பிறர் மீது உள்ள அன்பு. நமக்கு ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது அப்படியே 10 மடங்காக அவங்களுக்கு வந்து அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்போம். எதில்? கெட்டதில்லை. ஆனால் நல்லதில் நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். ஐயோ இங்கே எங்களுக்கு நல்லது செஞ்சாங்க, அவங்களுக்கு நம்ம 10 மடங்கு செய்யணும்னு நினைப்போமா? கிடையவே கிடையாது. ஒரு தவறை நம்மளுக்கு செஞ்சுட்டாங்கன்னா அதை வந்து மன்னிக்கிற குணம் இல்லாமல் அதை வந்து அவர்களுக்கு 10 மடங்காக வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம எல்லாருமே அப்படி தான் நினைப்போம். மனுஷனாக பிறந்த நானும் சரி, நீங்களும் சரி, எல்லாருமே வந்து அந்த ஒரு எரிச்சலும் அந்த ஒரு கோபமும் நம்ம இருதயத்தில் வர்றது வந்து ஒரு இயல்பான விஷயம். ஆனால் அதை எப்படி நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும்? அந்த கசப்புலேருந்து எப்படி வெளிவர முடியும்? எப்படி இந்த ஸ்டீஃபனால் வந்து அவர் கல்லறுக்கப்பட்டு அவர்களும் கூட வந்து மன்னிக்கும்படியாக தேவனிடத்தில் வேண்ட முடியுது? ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார். எப்படி இயேசப்பா சொன்னாரோ அந்த வார்த்தைகள் ஏன் சொன்னார்ன்றதை அவர் உணர்ந்தார். ஏன்னா அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு குணாதிசயம் தனக்குள்ளே இருக்கணும். பிளைண்டாக வந்து தேவனை பின்பற்றாமல், வெறும் வந்து கடமைக்கென்று பின்பற்றாமல், அவரோட வார்த்தைகள், அவரோட குணாதிசயங்கள் ஒவ்வொன்றுத்தையும் வந்து ஒரு சீரியஸ்னஸோடு எடுத்துட்டு, அவர் இப்படி இருந்தார்னா அதுக்கு இதான் காரணம், அன்பு தான் காரணம், நம்மளை அவர் நேசிக்கிறார் இல்லையா, நம்மளோட பாவங்களை வந்து அவர் மன்னிக்காமல் 10 மடங்காக நம்மளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிருந்தாலும் நம்மளாம் எங்கே போயிருப்போம். ஆனால் மாறாக தேவன் நம்ம ஒவ்வொரு முறை பாவம் பண்ணும்போதும் பைபிள் பிரகாரம் 7 இல்லை 70 இல்லை 7000 இல்லை எத்தனையோ முறை நம்ம பாவங்களை நம்ம பண்ணியிருப்போம். சிறு வயது தொடங்கி நம்மளுக்கு நினைவு தெரிந்த வயது தொடங்கி இப்போ வரைக்கும் நம்ம யோசித்து பார்த்தோன்னா எவ்வளோ பாவங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கெல்லாம் தேவன் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தாரா நம்ம எங்கே போய் நிற்போம்? ஆனால் அப்படி மாறாக பண்ணாமல் அவர் நம்மளை மன்னித்து வரார். நம்ம அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் அவர் மன்னிக்கிறார். சம்டைம்ஸ் நம்ம அதை பாவம்னு உணராமே கூட இருக்கோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? பொறுமை காக்கிறார், சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட திரும்பி வருவான் அப்படின்ற அந்த ஒரு பொறுமையோடு நிதானத்தோடு தேவன் வந்து இருக்கிறார். அந்த குணாதிசயம் தான் நமக்கு தேவை. அந்த பொறுமையும் அந்த நிதானமும் தான் நமக்கு தேவை. மாறாக நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவர்களை கொஞ்சம் நம்மளுக்கு எதுவோ பண்ணிட்டாலுமே அவங்கள வந்து புறம் பேசுகிறதும், அவங்கள வந்து ஒரு பெருசாக ஒரு இது சாபத்தை கொடுப்பதோ போல நம்ம பண்ணுறோம். கிறிஸ்துவர்களாக நம்ம இயேசப்பாவை நம்ம பின்பற்றும் போது அவரோட குணாதிசயங்களை நம்மளால் முடிந்த வரைக்கும் அவரோட குணாதிசயங்களை பின்பற்றணும். நம்மளால் மனுஷங்களால் முடியவே முடியாது, நிச்சயமாக முடியாது, என்னாலையுமே முடியாது. நம்ம மனசில் வந்து ஒரு வெறுப்பு வந்துடும், அந்த ஒரு கஷ்டம் வந்துடும். ஐயோ நம்ம இப்படி இருக்கும்போது இப்படி பண்ணிட்டாங்களே, நிச்சயமாக அது தோணும். ஆனால் வந்து தேவனை நம்ம ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது தேவனோட ஆவியை, அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்ட போது, நீ இவ்வளோ தானே, நீ இதை பண்ணிட்டு ஓகே நீ நல்லா இரு, தேவன் பார்த்து கொள்வார். நம்ம சும்மா இருக்கணும், தேவன் நீதியானதே அப்போ தான் அவர் பார்த்து கொள்வார். ஆனால் நம்ம அந்த இடத்துல வந்து இறங்கி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா பரலோகமே நம்மளை வேடிக்கை பார்க்குமா. அதே நம்ம சும்மா இருந்து வேடிக்கை பார்த்தோம்னா பரலோகமே நமக்காக செய்யும் என்று பார்க்க முடிகிறது. ஸோ அதே போல் தான் இன்றுமே கூட நம்ம கிறிஸ்துவோட இயேசப்பாவோட அந்த குணாதிசயம் எப்படி ஸ்டீஃபன் எடுத்துக்கிட்டாரோ அதே போல் நம்மளும் வந்து அந்த குணாதிசயத்தை எடுத்துட்டு அவரை போல் அமைதி உள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய், அவரை இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? அவரை முற்றிலுமாக விசுவாசித்து அவரிடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சு அவரை பற்றி கொண்டு அவரையே தேவன் என்று அவரை உணர்ந்து அவரை நம்ம அன்பு வைத்து அவரை முழுவதுமாய் விசுவாசத்தோடு அவரை நம்ம பின்பற்றும் பொழுது அவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜீவனுள்ளவர்களாக இருக்கும்போது தான் அவர் நம்மளுக்கு வல்லமை மிகுந்தவர்களாக இருக்க முடியும். இந்த ஸ்டீஃபன் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வல்லமை உள்ளவராக இருந்தாரோ அதே போல் நம்மளும் இருக்கும்போது தான் அந்த காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். ஸோ நம்ம ஜெபிக்கலாமா? இன்றைய நாளில் கூட நம்ம ஸ்டீஃபனுக்கு கூட இருந்த அந்த குணாதிசயம் அப்பா எனக்கும் வேணும் என்று நம்ம கேட்கும்படியாய் ஜெபிப்போம். அப்பா ராஜா, நல்ல வேலைக்காய் தகப்பனை ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்ப
தகப்பனே, இதுவும் இந்த நல்ல வேலையில கூட அப்பா அப்பா நாங்கள் தியானிக்கும்படியாய் நீர் கொடுத்த இந்த ஸ்டீஃபனுக்காய் கூட உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர் எப்படி ராஜா உம்மை பற்றி கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வல்லமுள்ளவராய் இருந்து ராஜா அப்பா நீரே தேவன் என்று அப்பா உம்முடைய குணாதிசயத்தை பின்பற்றும் வகையிலாய் அப்பா உம்மை முழு வல்லமையோடும் முழு கிருபையோடும் உம்மை துதித்து ராஜா அப்பா மற்றவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை சொல்லி அதனால தனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் மரணமே வந்தாலும் ராஜா உம்மை விசுவாசித்து உம்மை பற்றி கொண்டு நடந்த அந்த ஒரு விசுவாசம் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள அப்பா இந்த நாளில் ஊற்றப்படட்டும். முடிவு பரியந்தம் மட்டும் அப்பா எங்கள் சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் அப்பா நொறுங்கி போகாமல் எங்கள் சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் பயப்படாமல் ராஜா என் தேவன் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற உம்மீதான அப்பா அந்த அளவற்ற விசுவாசத்தை அப்பா முடிவுரை விசுவாசத்தை நாங்கள் பற்றி கொண்டு நடக்கும் பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி போடுங்க. அதன் பலனாய் ராஜா உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வல்லமை உள்ளவர்களாய் ஜீவன் உள்ளவர்களாய் உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக உங்களுடைய கட்டளைகளை நாங்கள் பின்பற்றி அப்பா அப்பா நீர் அப்பா எங்களை அன்பு கூறுவது போல நாங்கள் எங்களை அன்பு கூறுவது போல அப்பா பிறனையும் அன்பு கூறும்படியாய் அப்பா எங்கள் ஞானத்தினால் எங்களை நிரப்பியர்லுங்க. அவர்கள் எங்களுக்கு தீங்கே செய்தாலும் டேடி நீங்கள் பார்த்து கொள்வீங்க என்ற எண்ணத்தில் அவர்களை நாங்கள் நேசிக்கும்படியான அப்படி ஒரு குண அதிசயத்தை நேர் எங்களுக்கு தாங்க. அவங்களே அப்பா அவங்களுக்காக ஜெபிக்கும்படியான குணாதிசயத்தை நீர் எங்களுக்கு தாங்க. அப்பா மாறாக இந்த உலக பிரகாரமாய் நாங்கள் சாபங்களோ கோவங்களோ படாதபடி என் தேவனை போல நாங்கள் சாந்த குள்ளம் உள்ளவர்களாய் பொறுமை உள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படியான அப்பா ஞானத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்பியர்லுங்க. அப்படி ஒரு மாற்றத்தை இன்று முதல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணும்படியாய் அதன் மூலம் நீர் எங்களில் திருப்தி அடையும்படியாய் நாங்கள் நடந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. அப்பா நீர் எங்களோடு இருந்து இந்த குணாதிசயங்களை பற்றி கொண்டு உம்மீது முழு விசுவாசம் கொண்டு உண்மையே நோக்கி பார்த்து நாங்கள் இருக்கும் பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி போடுங்க ராஜா. நீரை எங்களோடு இந்த வழிநடத்துங்க ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க. என் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.